உணவுப் பொருட்களின் தரத்தை அவற்றின் தூய்மையை உறுதி செய்ய முயல்வது ஓரளவுதான் சாத்தியம். சில உணவுப் பொருட்களில் மிகச்சிறிய அளவை கலப்பை தவிர்க்க இயலாது என்பதை நாம் மட்டுமல்ல FSSAIயும் ஒப்புக்கொள்வதுண்டு. மேகி நூடுல்ஸில் MSG கலப்பு பற்றி இப்போது அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அதேபோன்றுதான் பெருவாரி மக்களால் பருகப்படும் தேநீர் தயாரிக்க உதவும் தேயிலையில் கலந்திருக்கும் நுண்ணிய இரும்புத்துகள் என்கிறார்கள். டீ எஸ்டேட்களில் வளர்ந்த செடியில் பறிக்கப்பட்ட தேயிலை தேவையான பதப்படுத்தலுக்கு உட்பட்ட பின் உலர்த்தி அரைக்கப்படும் போது அந்த அரைக்கும் இயந்திரங்களின் பல்சக்கரத்தின் நுண்ணிய இரும்பு துகள்கள் தேயிலையுடன் கலந்திருக்கும் என்பது தவிர்க்க இயலாத விஷயமாக உள்ளது. இவற்றை முடிந்தவரை குறைக்க தேயிலை உற்பத்தி நிறுவனங்கள் வலுவான காந்தங்களை பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவற்றையும் தாண்டி தேயிலையுடன் கலந்து வெளியேறும் இரும்புத்தூள் எந்த அளவு இருக்கலாம் என்பதற்கு அண்மையில் FSSAI வரம்பு நிர்ணயம் செய்துள்ளது. அதன்படி 1 கிலோ தேயிலையில் அதிகபட்சம் 150 மில்லிகிராம் வரை இரும்பு துகளை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வளர்ந்த பல நாடுகளில் இந்த அளவு 120 மில்லிகிராம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள தேயிலை உற்பத்தி நிறுவனங்கள் 1 கிலோவில் 500 மில்லிகிராம் இரும்பு துகள் வரை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றன. இந்தியாவின் அண்டை நாடான இலங்கையில் 200 மில்லிகிராம் வரை அனுமதிக்கப்படுகிறது. மனித உடல் ஆரோக்கியத்திற்கு இரும்பு சத்து தேவைதான். வளர்ந்த ஒரு ஆணுக்கு நாளொன்றுக்கு 8 மில்லிகிராம் இரும்பு சத்தும் ஒரு பெண்ணுக்கு 18 மில்லிகிராம் இரும்பு சத்தும் தேவை என சொல்லப்பட்டாலும் ஓரளவிற்கு மேல் உடலில் சேரும் இரும்பு சத்து பாதகமாக முடியும் என்கிறார்கள் மருத்துவத்துறையினர். இதை கருத்தில் கொண்டே தேயிலையில் எவ்வளவு இரும்பு நுண்துகளை அனுமதிக்கலாம் என்று வரம்பு நிர்ணயிக்க FSSAI களமிறங்கியுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது.